பானை போல் பெருவயரும் பாங்கான ஊர் அழகா தானே தோன்றியனதுள்ளத்தில் தயவாய் வாழு விநாயகரே நானே உமது பாதம் போற்றி செய்வேன் தந்தி முகனே குருவே தம்பிரானை தொழுவேன் சிந்தைதனில் ஐந்தழுத்தை செப்புவேன் பின்னால் நமக்கு ஒரு காரியம் கைகூடுமா தானே அதந்தோம் தன்னி
சொல்லி கைலேங்கிரி பர்வதத்திலே தேவர்களும் அசுரர்களும் அமிர்தங்கடைய அந்த அமிர்தத்தை வந்து சுவாமியின் பெருமாள் பங்கிட்டு கொடுக்க அந்த அமிர்த கலசத்துக்காக இருவேர்களும் சண்டை போட பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய பருப்பாசுரன் மனைவி அந்த ரத்த கண்ணீர் ஆட்சுதை குழந்தை இல்லை என்று பகவான் நினைத்து தவம் இருக்க இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் பாதாள உலகத்தில் ஓடி மறைய சுவாமி என் பெருமாள் ரத்த கண்ணீர் ஆட்சுதைக்கு வரத்தை கொடுத்தார் ஆகையினால் அந்த வரத்தினுடைய மகிமையினாலே ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் பிறந்தது ஒரு குழந்தைக்கு வல்லரக்கன் என்று பெயரை கொடுத்து அந்த வல்லரக்கன் ஆண்டவன் பகவான் நினைத்து தவம் இருக்க ஆண்டவன் பகவான் அரக்கனை பாராட்டி 3 விரலால முடிக்க வரத்தை கொடுக்க அந்த வரத்தினுடைய மகிமையினால தேவாதி தேவர்கள் அனைவர்களையும் ஒரு பிருந்தாவனம் ஆக்கி சிவபெருமான் ஜவ்வரளி மூட்டுக்குள்ளே சிவனார் மறைந்திருக்க அம்மை பார்வதி அண்ணனாகப்பட்ட கண்ணனை நினைக்க பார்வதி அண்ணனும் தங்கையும் கலந்து பேசி கருமாறி உருமாறி பிறந்து கமிஷன் வதையை முடித்து ஆயர்வாடி பட்டணத்துல நிலைகளை செய்து அந்த நேரத்தில் ஆயனந்த கோபால கண்ணன் ஆடு மாடுகளை பற்றி கொண்டு ஆண்டவன் சிவபெருமான் ஒளிந்திருக்கும் ஜன்மோமாம் பொய்கைக்கரையிலே வந்து புல்லாங்குழல் எடுத்து இசைபாட புல்லாங்குழல் சத்தம் கேட்டு சிவபெருமான் ஜவ்வரளி மூட்டை விட்டு இறங்கினார். உடனே சிவபெருமானை பார்த்து என் பெருமான் கேட்கிறார், அத்தானே பகவானை ஆண்டவனே பரம்பொருளே உங்க அரங்கொண்ட திருச்சாடைகள் உங்க அரங்கொண்ட திருச்சாடைகள் அவங்கொழிந்து இருப்பதென்ன உங்க தங்க நீரமியனி எல்லாம் தரக்குறைந்து இருப்பதென்ன உங்க பொண்ணு நீரமியனி எல்லாம் உறுதிப்பட்டு இருப்பதென்ன என் பெருமாள் சிவபெருமானை பார்த்து கேட்டார். அப்ப சிவபெருமான் சொல்லுகிறார், மைத்துனா நம்ம 2 பேரும் நின்று பேச நேரம் இல்ல. அண்ணாவாரா வல்லரக்க என்னவாரா வல்லரக்க 2 பேரையும் பார்த்து கைய நீட்டுனா நம்ம 2 பேரும் செத்துப்போம். உமது தங்கச்சி பார்வதியும் என் தங்கச்சி லட்சுமியும் 2 பேரும் தெருவுல நின்று தேங்கி அழுவாங்க. ஆகையினால அரக்கனை கொல்ல வேண்டும், அரணாடி இறுக்கத்தை தீர்க்க வேண்டும் என்று என் பெருமாளை பார்த்து சிவபெருமான் சொல்ல மைத்துனா நான் அரக்கனை கொல்ல வேண்டும், அவ்வளவுதானே. இந்த பிடிங்க கம்ப பிடிங்க. உடனே பார்த்தார் என் பெருமாள். கம்ப கொடுத்த உடனே சிவபெருமான் அந்த மாடுபத்து கம்ப வாங்கி டக்குன்னு கீழே ஓடுனாரு. அப்ப சிவபெருமானை பார்த்து என் பெருமாள் சொல்லுகிறார், மைத்துனா என் கம்ப ஊடு நான் ஆடு மாடு உங்ககிட்ட மேயாது 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 மைத்துனா. அப்ப நான் கம்ப என்னத்தான் செய்யணும், நான் சொல்லதான் கேளுங்க மைத்துனா. ஆனா ஆடு பத்தும் கம்ப திரிசூலத்தை ஊனன மாதிரி ஊனுனா. ஆனால் எப்படி பிடிக்கணும் தெரியுமா, எடகோலம் எடுத்தா மட்டும் போதுமா, அந்த கம்ப சுழட்டி கோழில் போட தெரியுமா, கம்ப சுழட்டி கோழில் போட தெரியுமா தெரியுமா. அப்படி
இப்படி ஊனக்கூடாது. ஆமா, சுழட்டி தோல்ல ஓடணும். ஆமா, அதான் பாருங்க, எல்லாரும் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கும் யாதவர் மக்கள் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கும் வித்தியாசமா இருக்கும். ஆகையினாலே அப்பல நம்ம 2 பேரும் பேச நேரம் இல்ல என்று புலித்தோலை கலட்ட வச்சு காவி வேட்டியை கட்டினாரு. நண்டு குழி மண்ணெடுத்து நாமத்தை போட்டாரு. பட்ட நாமம் 18, இட்ட நாமம் 21, தொட்ட நாமம் 98. நண்டு குழி மண் எடுத்து நாமத்தை போட்டு அப்படியே ஆடு பத்தம் கம்ப கொடுத்து நான் போய் அரக்கனை கொண்டுட்டு வரேன். ஆனா இப்ப 1000 பசா நிக்கு, நான் வரும்போது 1001 நிக்கணும். ஏன் 1001 நிக்கணும்? மயில பசுவா மயில மாடா? மாடா. என்ன பசுன்னு சொல்லதுக்கும் மாடுன்னு சொல்லதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் தெரியுமா? இப்போ நம்ம சாயந்தரமாவும் நானும் நடந்து வாரோம். அப்ப அங்க இருந்து ஒரு அக்கா வருவாங்க, வந்து என்ன சொல்லுவாங்க, பாவம் வில்லுக்கார அக்கா பாவம் போல நடந்து போகுதுன்னு சொன்னா நம்மளுக்கு கோபம் வராது. அதே நேரத்துல நான் பாருங்க வில்லுக்காரி 2 பேரும் மாடு மாதிரி தங்குன்னு பாரு அப்படின்னு சொன்னா எப்படி வரும்? அதுதான் பசுன்னு சொல்றதுக்கும் மாடுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா பொருள் ஒண்ணுதான், ஆனா அது வார்த்தை சுட்டி காட்டும். ஆகையினாலே ஆயனந்த கோபால கண்ணன் மாய மோகினி அவதாரம் எடுத்து அப்படியே அரக்கன் படத்திற்கும் வழியாக வருகிறார். ஏன்னா அரக்கனை கொல்லணும்னு அப்படி வரபோது நல்லரக்கன் இந்த நந்தவனத்துக்குள்ள போன சிவபெருமான் திருப்பி வெளியே வரணும். அப்ப நம்ம படுத்துக்கிடுவோம் என்று துண்டை எடுத்து கீழே விரித்து மேற்க தலைய வச்சான், கிழக்க காலை நீட்டினான், படுத்துட்டான். படுத்து அவன் பகல் கனவு கண்டு தூங்குதான். அவன் எப்படி கண்டு தூங்குதான் பாருங்க. மாமரத்தை கண்டு மாம மகா மச்சான் கண்டு மாம மகனோடு மாலையிட்டு வாழ கண்டு ஆலமரத்தை கண்டு அத்த மகா போல கண்டு அத்த மகளோடு அழகா தாலி கட்டி வாழ என்று அவன் பாட்டு படிக்கான். சுவாமி நினைச்சாரு, நான் உனக்கு அத்த மகளா, உனக்கு நான் மாம மகளா, இரு ஒண்ணு வச்சுக்கிட்டு தானே வந்திருக்கேன் என்று சுவாமியும் அரக்கனுக்கு பதில் பாட்டு படிக்கிறார். எப்படி படிக்கிற பாருங்க. ஆலமரத்தை கண்ட அத்த மகம் போல கண்டு அத்த மகன் மச்சானோடு மாலையிட்டு வாழ கண்டு மாமரத்தை கண்டு மாம மக மச்சான் கண்டு மச்சானோடு தாலி கட்டி விளையாட கண்டு என்று சுவாமி பாட்டு படிச்சாரு. இவன் சத்தத்தை கேட்டான் பாருங்க, பட்டீர்னு முழிச்சு பார்த்தான். சுவாமி அங்க எப்படி நிக்காரு பாருங்க. தோணலை இருப்பார், துரும்பலை இருப்பார், தூதோல நாராயணன் என் முட்டப்பதி திட்ட கடல் என் முழுகும் பள்ளி கொண்ட ராமன் என் சாமி தோப்பு நாராயணன் திருச்செந்தூர் பதியிலே செந்திவேல் ஆண்டவன் முருகன் பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் ஐயா வாராரு. அந்த சுவாமியை கண்ட உடனே அரக்க நினைக்கான். என்ன நினைக்காம பாருங்க. சுந்தரியோ 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 என் பெருமாளை கண்டு வல்லரக்க நினைக்கான். இந்தரியோ சுந்தரியோ
யமலோகரம் பைதானோ மன்மதையோ மாயகியோ மயக்க வந்த சீமாட்டியோ மயக்க வந்த சுந்தரியோ என்று வல்லரக்கன் சுவாமியை கண்டுபிடித்தார். படித்தார். உடனே சுவாமி பார்த்தார். என்ன ஏ அரக்கா, அரக்கா உன்னைத்தானே தேடி வந்தேன். உன்னைத்தானே காணும்னு பார்த்தேன். உடனே அரக்கன் ஓடி வந்து, ஓடி வந்து ஹாய் பெண்ணே, என் கூட வா. ஆமா உனக்கு எந்த ஊரு, எந்த தேசம், எந்த தேசம், நீ எங்க இருந்து இங்கு வந்தாய், எங்கிருந்து இங்கு வந்தாய், தாய் உண்டா தகப்பன் உண்டா, தாய் உண்டா தகப்பன் உண்டா, தற்காக்க யாரு உண்டா யாரும் உண்டா என்று வல்லரக்கன் சுவாமி என் பெருமாள் இடத்துல கேட்க, ஆமா அப்ப என் பெருமாள் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? ஏ அரக்கா, அரக்கா என் கூட பிறந்தது 7 பேரு, 7 பேரு. 7 பேரு ஒரு ஊர்ல கட்டி கொடுத்தாச்சு. சரி நான் 8வது பிறந்த மக, எட்டி பார்த்தடமெல்லாம் கட்டமண்ணு. கட்டமண்ணே. ஆகையினால ஆமா நான் 8வது பிறந்த மக, பிறந்த மகன். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு இன்னோட 10 நாள் ஆகுது. சரி 9 நாளோட எல்லாத்தையும் சண்டை போட்டேன். சண்டை போட்டு மாமே மச்சான் அத்தை கொழுந்தியா மதுனி நாத்தனா அத்தனை பேர்ட்டையும் சண்டை போட்டேன். அத்தனை பேர்த்தையும் சண்டை போட்டேன். 10வது நாள் எனக்கு சண்டை போட ஆள் கிடைக்கல. ஆளு கிடைக்கல. நல்ல முச்சந்தி பாதையில ஆமா நல்ல 3 கல்ல தூக்கி வச்சு, கல்லை தூக்கி வச்சு, அப்படியே ஒரு அண்டாவை தூக்கி வச்சு, அதுக்கு மேல ஒரு அண்டாவை தூக்கி வச்சு, அது 5-6 கல்ல போட்டு கல்ல போட்டு தீய பத்த வச்சு வறுத்துக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு கைய கொண்டு கிண்டி வறுத்துட்டு இருந்தேன். அந்த நேரத்துல ஒரு 95 வயசான பெரியம்மா ஒரு பாட்டி அங்க இருந்து வந்தா. வந்தாங்க. வந்து சும்மையா இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? ஏ அம்மா, ஏ வாவரசி பெண்ணே, பெண்ணே கல்ல அள்ளி போட்டு ஊருக்குள்ள வறுக்கிய. ஆகையினாலே ஆமா அந்த நேரத்திலே சரி ஆண்டவன் நாயனந்த கோபால கண்ணன் கோபால கண்ணன் மாய மோகினி அவதாரம் எடுத்து செல்ல சொல்ல. அரக்கனை சந்திக்க, ஆமா அந்த நேரத்துல அரக்கனை 3 விரலால முடிக்க வர வாங்கினப்பா ஆமா என்று மனசுல நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்கையில போய் குளிச்சாரு. குளித்தாரு. குளிவது மாதிரி இருக்கு. ஆமா எங்கையில போய் குளிச்சாரு. சரி அந்த நேரத்துல 3 விரல் எடுத்து ஆமா முத்தாரும் சத்தியமாய மனைவி மூத்ததாரத்தை கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன் என்று முன் சிறகுல வைத்தான் அல்ல அரக்கன். சரி அரக்கனுடைய சிறகானது அந்த கலைகளில் அட்டை கடலே விழுந்தது. ஆமா சரி ஆனந்த கோபால கண்ணன் கோபால கண்ணன் என் பெருமாள் என் சிவபெருமானிடத்துல வந்து, ஆமா ஆமா அப்படிதான் படிக்கணும். ஆகையினாலே சரி சிவபெருமானை பார்த்து சொல்லுகிறார், அத்தானே பகவானே, பகவானே அரக்கனை கொண்டு வைக்க நாள் கைலாசம் போங்க சரி என்று சொல்ல, ஆமா அரக்கனை கொன்ற கோலத்தை இடத்தில் காட்டாவிட்டார், காட்டாவிட்டார். கைலாசம் போக மாட்டேன் என்றார். ஆமா அந்த நேரத்துல மாய மோகினி அவதாரத்தை காட்சி எடுத்தார். எடுத்தார். பெண்ணென்று மெய்மறந்து மறந்து அவர் ஓடை ஒரு ஓடை